போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பழிக்கு ஈடில்லையே. புனித வள்ளலாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. இறை தூதர் உமக்கு பணித்ததே இதய அமைதியால் ஏற்றிரையா. கடவுளை கருவில் சுமந்தவரே, கடவுளை கருவில் சுமந்தவரே, கன்னியமாய் இதயத்தில் சுமந்தீரையா, கருத்தாய் தன்மையை காத்தீரையா. நேர்மையாளரே, கண்ணியின் காவலனே, எங்களுக்காக பரிந்து பேசுவீரே. நேர்மையாளரே, கண்ணியின் காவலனே, எங்களுக்காக பரிந்து பேசுவீரே. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. தூதரை காட்சியில் கண்டதனால் தூயவர் திட்டம் அறிந்தீரையா. உலகை மீட்க வந்தவரே, உலகை மீட்க வந்தவரே, உழைத்து உருவாக்கம் செய்தீரையா, உயர்ந்த நெறியில் வளரச் செய்தீர். உழைப்பின் மேன்மையே, இல்லத் தலைவரே, எங்களுக்காக பரிந்து பேசுவீரே. உழைப்பின் மேன்மையே, இல்லத் தலைவரே, எங்களுக்காக பரிந்து பேசுவீரே. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வாழியவே வாழியவே, வளன் புகழ் என்றும் வாழியவே. வாழியவே வாழியவே, வளன் புகழ் என்றும் வாழியவே. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க, புனித வளனாரிடம் வரம் கேட்டு வேண்டிடுங்க. வளனாரை வாழ்த்திடவே வந்திடுங்க. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒளி இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினை
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. நானே உங்களுக்குள் எல்லாம் என்று இறைமகன் இயேசு ஆணித்தரமாக தன் வார்த்தைகள் மூலம் தன் உடனிருப்பை பதிவு செய்யும் இன்று கிறிஸ்துவின் சீடர்களாய் ஆலயம் வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். யோவான் நற்செய்தியில் இயேசு 7 முறை தன்னை பற்றி நானே என்ற வாக்கியங்களை கூறியுள்ளார். எனினும் நம் அனைவரின் உள்ளங்களில் ரீங்காரமிடும் மிகவும் பிரபலமான இயேசுவின் வாக்கியமாய் இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற வாக்கியம் என்றால் அது மிகையாகாது. இயேசு தன்னை பற்றிய கூறிய நானே வாக்கியங்களை ஆழ்ந்து ஆராய்ந்தால் எல்லாமே எதிர்ப்புகள், குழப்பங்கள் மத்தியில் இயேசு கூறிய வார்த்தைகள் என்பதை உணரலாம். தன்னை சுற்றி போராட்டமும் குழப்பமும் நெருங்கும் போது ஒருவர் நான் இப்படிப்பட்டவன் என்று கூறுவதில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு இன்று அத்தகைய பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். இது மே மாதம். வாழ்வு பாதைகளை, பயணங்களை தீர்மானிக்கும் நேரம் இது. பலருக்கு வேலை மாற்றம், இடம் மாற்றம், வீடு மாற்றம், கல்விக்கூட மாற்றம் என்று பல மாற்றங்களை சந்திக்கும் சூழல்கள் எழுந்திருக்கலாம். பல்வேறு பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாக நம் வாழ்வில் தெரியும் போது இறைவன் சரியான வழியை, சரியான திசையை நமக்கு காட்ட வேண்டும் என்று நம் வழியும் உண்மையும் வாழ்வுமான உயிர்த்த ஆண்டவரிடம் இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களில் இறைவனுக்கு மாட்சி உண்டாகுக. உலகில் நல் மனத்தவர்க்கு அமைதியாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமக்காராதனை இறைவா செலுத்துகின்றோம். உம் மேலான மாட்சிமைக்காய் உமக்கு என்று நாங்கள் நன்றி
தேவனே மாட்சியில் உள்ளவரே உம்மை புகழுகின்றோம் உம்மை வாழ்த்துகின்றோம் உமக்காராதனை இறைவா செலுத்துகின்றோம் உம் மேலான மாட்சிமைக்காய் உமக்கு என்றும் நாங்கள் நன்றி நவிழுகின்றோம். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா மறைப்பொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவிழம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள் புரியும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர்கள் இறை பணியிலும் இறை வேண்டலிலும் ஈடுபட்டு அதில் உறுதியாய் நிலைத்திருக்க மற்ற பணிகளில் ஈடுபடுவது சரியல்ல என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இறை ஞானம் நிறைந்த எழுவரை அப்பணியில் ஈடுபடுத்தினார். இதன் மூலம் திருத்தூதர்கள் இறை அரசை அறிவிக்கும் பணியை செவ்வனே செய்து திரளான மக்களை இயேசுவின் சீடர்களாக்கினர். நாமும் இறைவேண்டலிலும் நற்செய்தி பணிகளில் சிறந்து விளங்க இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். முதல் வாசகம். தூய ஆவி நிறைந்த எழுவரை தெரிந்தெடுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, 1-7 வரை உள்ள திருவசனங்கள். அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறையல்ல. ஆதலால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான எழுவரை கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறைவார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினர். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரெகோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோக்கியா நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர். கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகிக்கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருப்பதாக
அவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. ஆண்டவரே, உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. எங்கள் மீது இருப்பதாக. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகம் உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள் என்று அழைக்கின்றது. அதன் மூலம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகவும் தூய மக்கள் இனத்தினராகவும் கடவுளின் உரிமை சொத்தாகவும் ஆக்கப்படுகிறோம். எனவே வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்தவரின் மேன்மைகளை அறிவிப்பது நம் கடமை என்று வலியுறுத்தும் திருத்தூதர் பேதுருவின் முதல் திருமுகத்திலிருந்து வரும் இவ்வார்த்தைகளை கவனமுடன் உள்ளத்தில் பதிவு செய்வோம். இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2 முதல் 9 முடிய உள்ள இறை திருவசனங்கள். அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறித்தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சீயோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதற்றமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல் ஆயிற்று. மற்றும் அது இடறுதற் கல்லாகவும் தடுக்கி விளை செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்கள் இனத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூ, 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 அல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். வழியும் உண்மையும்
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி பிரிவு 14 இறை வசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன். அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம்: ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம்: வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம்: ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது: பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை. என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார். ஏன், அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரில் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு தம் சீடரை பார்த்து நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்கிறார் என்றால் அதற்கான பின்னணி என்ன? எந்த நிலையில் இந்த சீடர்கள் உள்ளம் கலங்கி தவித்தார்கள், என்ன பிரச்சனை என்று யோசித்து பார்க்கும் பொழுது அதற்கு முன்பாகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடரை பார்த்து சொல்லுகிறார்: நீங்கள் என் நண்பர்கள், என்னோடு கூட இருந்தீர்களானால் நீங்கள் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். மனவேதனையான ஒரு விஷயத்தை ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அடுத்து, நான் உங்களை விட்டு போகிறேன், நான் உங்களை விட்டு போகிறேன் என்கிறார். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் நீங்கள் என்னிடம்
வர இயலாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மீண்டும் என் அன்புக்குரிய நண்பன் பேதுரு என்னை 3 முறை மறுதலிப்பான் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள், வசனங்கள் எல்லாமே அந்த சீடர்களுக்கு மத்தியிலே உள்ளம் கலங்கி தவிக்கக்கூடிய நிலைக்கு உருவானதை பார்க்கிறோம். இந்த சீடர்கள் மனம் நொந்து போகிறார்கள். ஆண்டவர் இயேசுவை நம்ம கலங்கடித்திருக்கின்றதாக நினைத்து பார்த்து, ஆண்டவரே, உங்களை நாங்கள் அதிகமாக அன்பு செய்தோம், எங்களோட இருப்பில் நான் நம்பிக்கொண்டிருந்தோம், ஆனால் எங்களை விட்டு போறீங்களே என்பதாக நினைத்து இனிமேல் எங்கள் வாழ்க்கை என்ன ஆவது, எங்கள் எதிர்காலம் என்ன ஆவது என்று கலங்கி தவிக்கக்கூடிய நிலையிலே இயேசு சொல்லுகிறார். ஆறுதலான வார்த்தை சொல்லுகிறார், அரவணைப்புக்குரிய வார்த்தையை சொல்லுகிறார். கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்காக போகிறேன், உங்களுக்காக இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன். என் தந்தையினுடைய இல்லத்தில் பல அறைகள் உள்ளன, அங்கே உங்களுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். விவிலியம் முழுவதும் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் அன்பு, அரவணைப்பு, ஆறுதலின் ஆண்டவராக இருந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். எசையா 66:13 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, தாய் எவ்வாறு மகளை தேற்றுகிறாரோ அதே போன்று நான் உன்னை தேற்றுவேன் என்கிறார். அதே எசையாவில் 49வது அதிகாரம் 15வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, பால் கொடுக்கும் தாய் தன் மகவை மறந்து போகலாம், கருத்தாங்கினவள் தன் தாயை மறந்து போகலாம், ஆனால் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் பல இடங்களில் ஆண்டு சொல்லுகின்ற பொழுது, நான் உன்னை என் நீதியின் வலக்கரத்தால் தாங்குவேன், நான் உன் கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் தவித்திருப்போரை, கலங்கி தவிப்போரை அவர் அரவணைத்து காப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அஞ்சாதீர்கள் நான் தான் என்று எத்தனை முறை சொல்லி மக்களுக்கு அபயம் அளித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுக்கடுத்து பார்க்கின்ற பொழுது மத்தேயு 11:28 வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் ஆண்டவர் ஒருவரில் தான் ஆறுதல் இருக்கிறது, அவர் ஒருவரில் தான் அரவணைப்பு இருக்கிறது. அவரை தாண்டி நாம் பெற்றோர் நமக்கு முழுமையான ஆறுதலை கொடுக்க முடியாது. நண்பர்கள், சுற்றம் சூழல் அத்துணை பேரும் நமக்கு சரியான வழியை காட்ட முடியாது, ஆறுதலாக இருக்க முடியாது. ஆண்டவர் ஒருவர் தான் என்று இன்றைய வழிபாடு நமக்கு அழைப்பை கொடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு விண்ணுலகுக்கு போவதற்கு முன்பாகவே சொல்லக்கூடிய வார்த்தை, இதோ நான் உலகம் முடிவரை என்னால் உங்களோடு இருக்கிறேன் என்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வார்த்தை வடிவிலே நாம் கொண்டாடக்கூடிய நற்கருணை வழிபாட்டிலே உடனிருந்து நமக்கு ஆறுதல் கொடுத்து கொண்டிருக்கிறார், அரவணைத்து கொண்டிருக்கிறார். கலங்கி தவிப்போருக்கெல்லாம் ஆன்மீக உணவாக வந்து ஒரு தாய் போல் இருந்து தேற்றுவதை நம்மால் நிச்சயமாக அனுபவிக்க முடிகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதெல்லாம் கஷ்டப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் துயரப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் கலங்கி தவிக்கிறோமோ, நம்முடைய வறுமையாகட்டும், தனிமையாகட்டும், நோயாகட்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் இதோ ஆண்டவர் வருகிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்கிறார், என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் சொல்லுகிறார். ஆக கடவுள் மீது காட்டக்கூடிய அந்த நம்பிக்கை தான் நமக்கு நங்கூரமாக இருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு தான் நமக்கு உண்மையான வாழ்க்கை பாடத்தின் இலக்கணமாக இருக்கிறது. அமைதி ஒன்று தான் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய தாரக மந்திரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பின்பற்றி வாழ்வோம். அவர் ஒருவர் தான் நமக்கு ஆதாரம், அவர் ஒருவர் தான் நமக்கு அடித்தளம். அப்படிப்பட்ட ஆண்டவர் காட்டுகின்ற வழியிலே அவரை நாம் ஒரு தாயை போல பாவித்து, தந்தையை போல பாவித்து அவரை என்றென்று பின்தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வோமாக. நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியார்
இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, தாயும் தந்தையுமான ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் ஆறுதலாக இருந்து நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய திரு அவைக்கும் இந்த உலகத்திற்கும் தேவையான அருள் வரங்களை இப்பொழுது மன்றாட்டுகளாய் சொல்லி வேண்டுவோமாக. எமை படைத்தாலும் எம் இறைவா, எதிர்ப்பு, குழப்பம், போராட்டம் இவை பெருகி வரும் இவ்வுலகில் திரு அவையின் ஆயனாம் திருத்தந்தை, உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தைகளை தங்கள் உள்ளத்தில் பதித்து உயிருள்ள சாட்சிகளாய் வலம் வரவும், பிறரன்பில் நிலைத்திருந்து நல் வழிகாட்டிகளாய் வாழ்ந்திட தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமாற்றத்தை விரும்பும் எங்கள் அன்பு தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களில் நிகழவிருக்கும் பல்வேறு மாற்றங்களாகிய பணிமாற்றம், இடமாற்றம், பாடசாலை மாற்றங்கள், திருமணங்கள் போன்ற மாற்றங்களை சந்திக்க தூய ஆவியின் கொடைகளாம் உறுதி, துணிவு, ஞானம் ஆகியவற்றை தந்து எங்கள் குடும்பங்களை மகிழ்வுடன் பயணிக்க சரியான வழியை, சரியான திசையை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு நல்வழி காட்டும் இறைவா, எம் குடும்பங்களில் இளையோர் தங்கள் பள்ளி படிப்பை முடித்துவிட்டு அல்லது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தங்கள் தொடர் கல்வியை, பணியை அல்லது வாழ்வை தீர்மானிக்கும் நேரத்தில் இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இயேசு கூறும் பலியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற வார்த்தைகள் அவர்களை நல்வழிக்கு, ஒளிமிக்க உண்மையான வாழ்வுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம் அன்பால் எம்மை ஒன்றிணைக்கும் இறைவா, அனம் பறக்கும் இவ்வெயில் காலத்தில் இவ்வையகமும் நாங்களும் சிந்தை குளிர்ந்திட, வறட்சியும் வறுமையும் நீங்கிட, வெயிலின் தாக்கத்தால் துன்புறும் எம் முதியோர், நோயுற்றோர், குழந்தைகள் அனைவரும் நலம் காக்கப்பட எங்களுக்கு உமது இரக்கத்தை அருள்மாறி பொழிந்திட வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் வடிவே இறைவா, எங்கள் குடும்பங்களில் மரித்தவர்களுக்கும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படும் ஆன்மாக்களுக்கும், யாரும் நினையாத மறந்து போன ஆத்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, உம் திருமகன் இயேசுவை எங்களுக்கு அன்பின் ஆண்டவராகவும் அமைதியின் அரசனாகவும் தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பாதுகாப்பில் வாழக்கூடிய நாங்கள் அத்துணை பேருமே எங்களுடைய துன்பத் துறைகளிலெல்லாம் விடுதலை அடைந்து எங்கள் துயரமெல்லாம் மகிழ்ச்சியாக மாறவும், அம்மகிழ்ச்சி எவரும் எங்களிடமிருந்து பறித்து கொள்ளாதபடியே அருள உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். மக்களாகிய நாங்கள் நேர்ந்தில் நம் மன்றாட்டுகளை ஏற்று நாங்கள் விரும்பி கேட்பதை தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான பலி எல்லா வல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இப்படியே ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இயல்பில் பங்கு பெறச் செய்ய உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோ. இதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெறச் செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிபீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களுக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி அறிக்கையிட்டு பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமண நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் வந்து சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையை உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமக ஒளியுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, உடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோமாக. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைப்பு பெற்றோர் உண்மையாகவே பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பார்ந்த ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா.